என் கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்ல இருக்கிற அம்மா வந்து ரொம்ப வசதியா இருப்பாங்க. அதாவது நெறைய பணம் காசு உள்ளவங்க. அவங்க மயன் 2 மயன் போல, அந்த 2 மயனும் வெளிநாட்ல செட்டில் ஆயிட்டாங்க. இங்க வந்து ஒரு வேலைக்கார அம்மா வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எப்போ போனாலும் கார்ல போனா என்னைய பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்க. நானும் சிரிப்பேன். அப்ப வந்து நேத்து வந்து அவங்க வேலைக்கார அம்மா வந்து என்கிட்ட வடை வாங்குறதுக்காக வந்தாங்க. நான் வந்து வடை கொஞ்சம் நேரம் ஆகும்க்கான்னேன். சரி உங்க மயன்ட்ட குடுத்து விடுங்கன்னாங்க. நானும் என் மயன்ட்ட குடுத்து விட்டேன். என் மயன் போனவன் வரவே இல்ல. சரி நீ என் மகள அனுப்பி விட்டேன். என் மகளும் போனவ வரவே இல்ல. என்னாச்சு போனவ வரல. நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா, அங்க என் மகன் மகளோட பேசி அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமான்னாங்க. சரிங்கம்மான்னேன். அதுவே அப்புறம் வழக்கமாயிருச்சு. தினமும் கூப்பிட்டுட்டு போவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க, அனுப்பி விடுவாங்கங்க. அதாவது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்து, பெத்தவங்க வந்து நம்ம வந்து எல்லா வசதியும் செஞ்சு குடுத்துட்டா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லா வசதியோட வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குல்ல, பேரன் பேத்திகளோடலாம் விளையாடணும். அந்த ஆசைகளும் பூர்த்தி பண்றது தான் ரொம்ப மெயினான முக்கியங்க. பணம் காசு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.